அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாம்? வேப்பமர கிச்சனுக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இன்னைக்கு குடல் சமைப்பது எப்படின்னு பார்ப்போம். குடலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வேக வைப்போம். கொஞ்சம் தண்ணி, குடல் நினைகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு நிறையா போட்டிங்கன்னா வேவாது, 1/4 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி போட்டு வேக வைப்போம். ஒரு 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். குடல் வெந்திருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு வதக்குவோம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் கூட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இதில் கத்திரிக்காய் போடுறேன். 2 கத்திரிக்காய் அளவுக்கு ஒரு கோப்பையில் கட் பண்ணி போடுறேன். குடல் சின்ன குடல் தான், அதுக்கு தகுந்தாப்பில் கத்திரிக்காய் போடுறேன். குடல் அவிச்சி தண்ணியோடு வச்சுருக்கிறேன். குடல் இதால் 2 கோப்பை அளவு தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு 1.5 ஸ்பூன் கறி மசாலா போடுறேன். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஏற்கனவே உப்பு போட்டு கொஞ்சம் அவிச்சிருக்கோம், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்கிக்கிட்டு இருக்க காய்கறியில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். ஒரு சோத்து இலையை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கிளறிக்கவும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். குடலோட மசாலா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, அதை தூக்கி இதில் ஊற்றலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும், மூடிக்குங்க. 7 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நல்லா கொதிச்சிருச்சு, கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காயும் கொஞ்சம் கசகசாவும் அரைச்சி வச்சுக்கிறேன், அதோடு சேர்ந்து கலந்து விடலாம். ஆனை கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் அரிசியை வறுத்து 2 ஸ்பூனு அளவுக்கு பொரியரிசி மாவை கலந்துங்க. நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மல்லித்தலையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். சைடில் என் மகளுக்கு பொரிச்ச குடலை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் வெந்த குடலாம் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடிக்குங்க. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே காமிக்கும். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.